ஆனது ஆயிப்போச்சு, சுட்டு தள்ளுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ ஒரு புதியதொரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காராம். இது யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுன்னு உங்களுக்கு புரியுதா? இன்னொரு புறம் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று செஞ்சுருக்காராம். தனிப்பட்ட முறையில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை தொடர்பான விவரங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எதற்காக தனிப்பட்ட முறையில் அவர் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வி. மூன்றாவதாக, ரெட் சி செங்கடல் ஏரியாவுக்கு அடியில் ஒரு பெரிய கேபிள் ஒன்று போகுது. இது ஒரு கேபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிறையா கேபிள்ஸ் போகுது. இது எல்லாமே இன்டர்நெட் கேபிள்ஸ். ஒட்டுமொத்த வேர்ல்டையும் இயக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கேபிளை ஈரான் கட் பண்ண முடியுமா? அப்படி கட் பண்ணாங்கன்னா எந்தெந்த லைனை கட் பண்ணி யார் யாருக்கு அவங்க டார்ச்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டை ஈரானே வெளியிட்டிருக்காங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல செய்தி வருங்கிறாங்க, வியாழக்கிழமை நான் சில கெட்ட செய்திகள் சொல்கிறேன். அது யாருக்கான கெட்ட செய்தி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஹாரட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்கள் என்ன தெரியுமா? லெபனானில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய டிவி, மிக்சி, இந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் அவங்க சில பொருட்களை சேகரித்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த பொருள்கள் மீது அட்டாக் நடத்துவது, ஒட்டுமொத்த வீடையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை திருடிட்டு போகிறது, இப்படி பணப்பட்டியில் இருந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய வீடுகளில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகள் முதற்கொண்டு ஐடிஎஃப் வீரர்கள் திருடி கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு மோசமானவர்களா ஐடிஎஃப் வீரர்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் காட்சிகள் பதிவாயிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று என்ன அப்படின்னா, ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் இப்போ ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அவருடைய உடலில் சில பாகங்களை சரி செய்வதற்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ். சரி, இதை ஏன் ஈரானுடைய அதிபர் செய்யணும் அப்படின்னா, இது ரொம்ப ரகசியமாக நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், அவர் ஒரு டாக்டரும் கூட. அப்படிப்பட்டவர் இந்த சிகிச்சையை செய்யும் போது விஷயங்கள் வெளியில் கசியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே இது ஒரு மருத்துவர் செஞ்சாங்க அப்படின்னா அந்த விஷயம் மக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து நினச்சிருக்கலாம். இதன் காரணமாக இராணுவத்துக்குள்ளேயோ இல்லை உயர் அதிகாரிகளுக்குள்ளேயோ மட்டும்தான் அந்த நிகழ்வுகள் பரிமாறப்படும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக தான் அவருடைய உடலில் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு அறுவை சிகிச்சை ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு நியூயார்க் டைம்ஸ் இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக டிவி சேனல்களை முடக்குவது உள்ளிட்ட விஷயங்களை நம்ம ஊரில் இருந்து மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் செய்வாங்க. அந்த வகையில் பிபிசி அப்படிங்கிற அந்த செய்தி சேனலை முடக்க போகிறதா ட்ரம்ப் அவர்கள் சில விஷயங்களை முன்னெடுத்து ஃபைலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். பிபிசி அப்படிங்கிறது யூகே பேஸில் இயங்கக்கூடிய செய்தி சேனல். இது வேர்ல்டு வைடாக இயங்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா, ஐரோப்பா இவங்களுக்கு இடையில நல்ல உறவு இருந்தப்போ பிபிசியை பற்றி பெருமை பொங்க பேசினாங்க. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்ற காலத்திலிருந்தே பிபிசியோடு ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்தை தான் கையாண்டுக்கிட்டு இருக்கார், ஒரு எதிர்ப்பு போக்கு அப்படிங்கிறது. ஏன் பிபிசி மேலே தன் மீதான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்கன்னு பிபிசிக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடர்ந்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். இதன் மூலிமா பல ஆயிரம் கோடி ரூபாய் தனக்கு கிடைக்குங்கிற பெரிய நம்பிக்கையும் அந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வச்சுருந்தார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பிபிசியினுடைய நிர்வாகத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ட்ரம்பினுடைய அந்த நிர்வாக முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போது கசிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தான். இதை ட்ரம்ப் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, பிபிசியும் இது தொடர்பான செய்திகளை வெளியிடலை. செங்கடல் ஏரியாவில்
நீங்கள் நீருக்கு அடியில் ஹவுதிகள் இருக்காங்கள்ல, அவங்க அந்த நீருக்கு அடியில் கேபிள்ஸ் போகுது. இந்த கேபிள் நீங்கள் சாதாரணமாக நினச்சிட முடியாது, எல்லாமே இன்டர்நெட் கேபிள்ஸ், ஏஷியா வரைக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய கேபிள். இந்த கேபிளை ஈரானால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒவ்வொரு கடலடி இணைய சேவையினுடைய கேபிளுடைய வரைபடத்தையும் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்கிறது தான் கூடுதல் தகவல். திருதுப்புன்னு எதற்காக ஒரு வரைபடத்தை வெளியிடணும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இன்டர்நெட் கேபிள் தொடர்பான புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டதற்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகளாவிய இணைய போக்குவரத்தில் 97% இந்த கடலடி கேபிள்கள் வழியாக தான் போகுது அப்படிங்கிறாங்க. வயர்டு கேபிள்ஸ், ஒரு கேபிள் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சில வைஃபை கனெக்ஷனுடைய ரேஷியோ கம்மியாகும்ல. இப்போ 100 Mbps ஸ்பீட் இருக்குது அப்படின்னா அது 50 Mbps ஸ்பீடாக மாற்றுறது. அப்படி ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கா, அதை கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கேபிள்களை துண்டிச்சாங்கன்னா வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இணையமும் முடக்கமாகும் அப்படின்றாங்க. 5 கேபிள்கள் வரைக்கும் துண்டிச்சாங்க அப்படின்னா வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய வங்கி, கிளவுடு, வர்த்தகம், மின் வணிகம் இது எல்லாமே முடங்கி போயிருங்கிறாங்க. 7 கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரே இரவில் டிஜிட்டல் வர்த்தக மையமாக திகழக்கூடிய தன்னுடைய நிலை அப்படிங்கிறத வளைகுடா நாடுகள் இலக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. 18 லட்சம் கோடி டாலருக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் ஈட்டக்கூடிய வளைகுடா அரசு இந்த இணைய சேவை பாதிக்கப்பட்டுச்சுன்னா முடங்குங்கிறது தான் லேட்டஸ்டாக ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. ஸோ இவ்வளவு ஒரு மேஜரான ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரெட் சி ஏரியாவில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கூட கிடையாது, ஹவுதிகளுடைய துணை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஈரான் கை வச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வளைகுடாவும் க்ளோஸ். கண்டதும் சுட்டு கொன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது ஈரான் மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ட்ரம்ப் தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு. 50 கோடி டாலர்கள் இழப்பது போதாது அப்படின்னு ஈரான் இப்போது தன்னுடைய உயிரையும் பறிபோவதற்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் கன்னி வெடிகளை உள்ளுக்குள்ளே செட் பண்ணி இப்போ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கான வேலைகளையும் செய்ய மாட்டேங்காங்க. 31 கப்பல்கள் இந்த முற்றுகையிலேருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. ஈரான் சைட்லேருந்து 3 கப்பல்களை தாக்கி 2 கப்பல்களை இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்க. அமெரிக்கா சைட்லேருந்து ஈரானுடைய ஒற்றை கப்பல் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக ஒரு சின்ன போட்டை வச்சுக்கிட்டு ஈரான் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வரணும்னா அந்த போட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய சென்காமுக்கு இப்போ ட்ரம்ப் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய கடற்படை தளபதி தன்னுடைய போஸ்டிங்கை இப்போ ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வெளியாயிருக்கு. இதோட அமெரிக்க அதிகாரிகள் 2 இல்லை 3 பேர் இந்த போர் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அவங்களா ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த போரில் தோத்துட்டோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்பட இதன் மூலியமாக உலகத்திற்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். முக்கியமாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பகுதியாக இருக்கக்கூடிய பாப் அல் மண்டேப் அப்படிங்கிற அந்த நீரிணை வழியாக போக்கக்கூடிய இஸ்ரேலோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய கப்பல்கள் இருக்குல்ல, அதுக்கு சோமாலியாவும் தடை விதிச்சிருக்காங்க. இதனால கடற்படை தளபதிகள் பெரிய அளவில் நட்டத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது. அதாவது அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க ராஜினாமா பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் இப்போ எழுப்பியிருக்காங்க பத்திரிகையாளர்கள். மடிக்கணினியுடன் கூடிய குண்டர்கள் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் யாரை சொல்கிறாரு? இந்தியர்களையா, இல்லை ஈரானியர்களையா, இல்லை ஐரோப்பியர்களையா? அவர் யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, டெஸ்க்டாப்போடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிம் பைல்வான் மாதிரியான நபர்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு. ஸோ ட்ரம்பினுடைய இந்த வார்த்தைகள் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தொடர்பாக நம்முடைய இந்தியன் எம்பசி சைடில் இருந்து கூட சில கொஸ்டின்ஸை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நாங்களும் அதை பார்த்தா அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர்கள் அதை கடந்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டாங்க கெத்தா. ஸோ நீங்கள் ட்ரம்பினுடைய பேச்சை உலக நாடுகள் எப்படி கவனிக்குது அப்படின்னா இப்படி தான் கவனிக்குது. அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவார், நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு. தேஷ் கரிமா அப்படிங்கிற ஒரு இந்திய கப்பல் இப்போ வெற்றிகரமாக ஈரானுடைய துணையோடு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு இந்திய அரசு சொன்னாலும் தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பாதிப்புகள் இந்தியாவையும் நிச்சயமாக காயப்படுத்தும். அதே நேரத்தில் 25 ரூபாய் பெட்ரோலுக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை உயரப்போ
போகிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொய்யான தகவல் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டு காலமாகவே இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக கட்டணமின்றி செல்லக்கூடிய அனுமதியை பெறுவதற்கு பிரதிபலனாக இப்போ பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு உளவு தகவல்களை ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்காவுடைய நகர்வுகள் இருக்குல்ல, அதை பற்றின விவரங்களை இப்போது பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு ஷேர் பண்ணுதுங்கிற தகவல் தான். அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் விற்பது தொடர்பான எல்லா வகையிலான உதவியையும் ஈரான் இப்போ செய்ய போகிறாங்கங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. தென்கொரியா, வடகொரியா இந்த 2 நாட்டோடையுமே ஈரானை சேர்ந்த அதிகாரிகள் இப்போ பாசமோடு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். கொரிய போர் அப்படிங்கிறதுலாம் நடந்து ஒரு 70 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வடகொரியா தென்கொரியா தனித்தனியாக நிற்குது. இதில் வடகொரியா சைட்லேருந்து எப்போவுமே ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ தென்கொரியாவினுடைய அதிகாரிகளும் ஈரான் பக்கமாக வந்திருக்காங்க. அவங்க தென்கொரியாவுக்கு தேவையான அந்த எண்ணெய் தொடர்பான விவரங்கள்லையும் சைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல். ஆக மொத்தத்தில் இப்போ ஒட்டுமொத்த உலகமுமே ஈரானை நம்பி இருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. அது என்ன செய்தியாக இருக்கும்? ஈரான் மீதான போர் தொடர்பான விவரங்களா, இல்லை இந்த பாகிஸ்தானோடு நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி, 2வது கட்ட பேச்சுவார்த்தை தள்ளி போயிருக்கு, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை ஈரான் வெளியிடலை. பட் அமெரிக்கா பின்வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகிருக்கு. தொடர்ச்சியாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான கால அளவு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதில் யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிற கேள்விக்கு தொடர்ச்சியாக வெற்றி தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அந்த பேச்சுக்கு முட்டுக்கட்டை போட்டு ஈரான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? தேங்கி கிடைக்கக்கூடிய அந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள், அந்த சேமிப்பு கிடங்குகளை தாண்டி அது எப்படி உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க? இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை காப்பாற்றுறதுக்கான வேலைகளையும் ஈரான் அடுத்த கட்டமாக எப்படி முயற்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கு செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான கேபிள்களை வச்சு ஒரு பெரிய ஆட்டத்தை அடுத்ததாக ஈரான் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிற எல்லாமே கேள்விகளாக இருக்குது. இதற்கான பதில்கள் வெள்ளிக்கிழமை கிடைத்துவிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.